வணக்கம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு கெமிஸ்ட்ரியில ஆசிட் பேஸ் சால்ட் பார்க்க போறோம். ஆசிட் பேஸ் சால்ட் அமில காரம் உப்புகள் அந்த டாபிக் பார்க்க போறோம். இப்போ இந்த டாபிக்ல நம்ம ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி எப்படி பண்றது, எப்படி ஃபுல்லா படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த டாபிக்ல பாருங்க. இப்போ அமிலம் அப்படின்னா என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிற கான்செப்ட். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் படிக்கணும், வரையறை படிக்கணும், ஆசிட்னா டெஃபினேஷன். அப்புறம் அடுத்து அதோட சோர்சஸ், மூலங்கள் பத்தி படிக்கணும். சோர்சஸ் என்னென்ன மூலங்கள் எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி படிக்கணும். சோர்சஸ் பத்தி படிக்கணும். அடுத்து வந்து அமிலக்கார கொள்கைகள். அமிலக்கார கொள்கைகள்ல இது அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. அமிலக்கார கொள்கைகளை ஒரு 3 கொள்கை வந்து புக்ல கொடுத்துருக்காங்க. அந்த 3 கொள்கை அடிக்கடி கொஸ்டின் கேட்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாங்கன்னா அர்கீனியஸ் கொள்கை பத்தி கேட்பாங்க. அர்கீனியஸ் கொள்கை. அடுத்து பிரான்ஸ்டர் லௌரி கொள்கை, லௌரி ப்ரோஸ்ட் கொள்கைம்பாங்க, இல்லைன்னா பிரான்ஸ்டர் லௌரி கொள்கைம்பாங்க. அடுத்து லூயிஸ் கொள்கை, லெவிஸ் ஆசிட் பேஸ் தியரி அப்படிம்பாங்க. லூயிஸ் கொள்கை பத்தி சொல்லுவாங்க. இந்த 3 கொள்கையை பத்தி படிக்க போறோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அமிலத்தின் வகைகள். அடுத்து அமிலத்தின் வகைகள் என்னென்ன இருக்கு, அமிலம் எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸ், அமிலத்தின் வகைகள் பத்தி படிக்க போறோம். அடுத்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அமிலத்தோட இயற்பியல் பண்புகள். இயற்பியல் பண்புகள் பத்தி படிக்கிறோம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, பிசிக்கலா என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி படிக்க போறோம். அடுத்து வந்து இண்டிகேட்டர்ஸ், நிறங்காட்டி, அமில நிறங்காட்டி என்ன இருக்கு அப்படிங்கிறத படிக்க போறோம். நெக்ஸ்ட் வேதியியல் பண்புகள், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்க போறோம். அப்புறம் யூஸ். இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு நீங்க லாஸ்டா முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். லாஸ்டா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த டாபிக்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்தாதான் உங்களால தெரியாத கொஸ்டினையும் நம்மளால அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி பார்க்கணும். ஒவ்வொரு டாபிக் பார்த்தாலுமே நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி பார்க்கணும். நான் இதுல லாஸ்ட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன், பார்க்கலாம். தேங்க்யூ. அடுத்து பார்த்தோம்னா இப்போ இந்த டாபிக் வைஸ் பார்க்கலாம், ஒவ்வொன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அமிலம்னா என்ன, அமிலம்னா என்ன, அமிலம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆல் ஆசிட்ஸ் கண்டெயின் ஒன் ஆர் மோர் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் சொல்றாங்க. எல்லா அமிலமும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் ஆட்டத்தை பெற்றிருக்கு, ஹைட்ரஜன் ஆட்டத்தை கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. ஆனா ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அயனியை பெற்றுள்ள சொல்யூஷன்ஸ் எல்லாமே அமிலம் தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒன்று அல்லது மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அயனிகளை பெற்றிருக்கும். இது நீரில் கரைக்கும் போது ஹைட்ரஜன் அயனியை வெளிவிடும் சொல்லுவாங்க. அப்போ HCl எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். இது நீரில் கரைக்கும் போது H+ ஆகும், Cl- ஆகும் மாறும். அப்ப ஹைட்ரஜன் அயனியை வெளிவிடுது பாருங்க, அதனால இது அமிலம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அதே மாதிரி H2SO4 நீரில் கரைக்கும் போது 2H+ தருது, 2H+. அப்ப இது எல்லாமே ஒரு கரைசலை நீரில் கரைக்கும் போது ஹைட்ரஜன் அயனி தந்துச்சு அப்படின்னா அது ஆசிட். அடுத்து பார்த்தோம்னா ஆசிட் இஸ் derived from லத்தீன் நேம். என்ன நேம் அப்படின்னா அசிடஸ். அப்போ அசிடஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லில இருந்தா ஆசிட் டிரைவ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து புளிப்பு சுவை எனப்படும் பொருள் அப்படின்னு சொல்றாங்க. புளிப்பு சுவை என பொருள்படும் பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஆசிட் வந்து லத்தீன் வேர்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதை ஷார்ட்கட் ஈஸியா ஞாபகம். ஆசிட் ஊத்துறத லட்சியமா வச்சுக்கணும் அப்படின்னு ஞாபகம். யார் மேலாவது ஆசிட் ஊத்துறத லட்சியமா வச்சுக்கணும். அப்ப லட்சியம் அப்படின்னா லத்தீன் மொழி சொல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஆசிட் பத்தி டெஃபினிஷன் பார்த்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் சோர்சஸ் பத்தி பார்க்க போறோம். சோர்சஸ் எந்தெந்த மூலங்கள்ல என்னென்ன கிடைக்குது. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் மறக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டீல என்ன ஆசிட் இருக்கு அப்படின்னா டானிக் ஆசிட். டீயை டானிக் மாதிரி குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டீயை டானிக் மாதிரி குடிக்கணும். அடுத்து தேநீர், தேநீர் டீ எல்லாம் ஒண்ணுதான். அடுத்து நெக்ஸ்ட் காஃபில குளோரோஜெனிக் ஆசிட் இருக்கு. காஃபில குளோரோஜெனிக் ஆசிட் இருக்கு. அடுத்து குளிர்ச்சியா காஃபி குடிப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஃபேட் ஆர் அனிமல் மீட், கொழுப்பு, இறைச்சி அப்படின்னு சொல்லலாம். இதுல ஸ்டீயரிக் ஆசிட், இல்லைன்னா இது ஸ்டெரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஸ்டெரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டீயரிக் ஆசிட். அப்புறம் ஆப்பிள்ல மேலிக் ஆசிட் தெரியும், லெமன்ல சிட்ரிக் ஆசிட், ஆரஞ்சுல அஸ்கார்பிக் ஆசிட். புது புக்ல அஸ்கார்பிக் ஆசிட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆரஞ்சுல அஸ்கார்பிக் ஆசிட். அப்புறம் மில்க், ஷோர் மில்க்ல வந்து பால், புளித்த பால், தயிர்ல பார்த்தோம் அப்படின்னா லாக்டிக் ஆசிட். பால், புளித்த பால், தயிர்ல லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட். டி எறும்பு, தீனி, கொடுக்கு, இதுல எல்லாத்துலயுமே ஃபார்மிக் ஆசிட் இருக்கு, ஃபார்மிக் ஆசிட்ஸ். தக்காளியில ஆக்சாலிக் ஆசிட், தக்காளியில. அடுத்து கிரேப்ஸ்ல டாட்டாரிக் ஆசிட், கிரேப்
புளி இதுல எல்லாமே டார்டாரிக் ஆசிட் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் வினிகர்ல அசிட்டிக் ஆசிட், வினிகர்ல அசிட்டிக் அமிலம். ஸ்டொமக் ஜூஸ் அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl. ஸ்டொமக் வயிற்றில் சுரக்கும் திரவம் அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சோர்சஸ். இப்போ சோர்சஸ் பார்த்தாச்சு, அமிலம்னா என்னன்னு பார்த்தாச்சு. அப்புறம் சோர்சஸ் மூலங்கள் எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. டீல டானிக் ஆசிட் இருக்கு, டீயை டானிக் மாதிரி குடிக்கணும். காஃபில குளோரோஜெனிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கெட்டு போன வெண்ணில பியூட்டரிக் ஆசிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நிறைய சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்து அமிலக்கார கொள்கைகள் பத்தி பார்க்க போறோம். அமிலக்கார கொள்கைகள் ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஆசிட் பேஸ் தியரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்கலாம், இதெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கலாம். ஆசிட் பேஸ் தியரி, அமிலக்கார கொள்கைகள். ஃபர்ஸ்ட் அர்கினியஸ் தியரி. அர்கினியஸ் என்ன சொல்றாரு, அமிலம்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கரைசல் ஹைட்ரஜன் அயனியை வெளியிடணும், இல்லைன்னா ஹைட்ரோனியம் அயனியை வெளியிட்டா அது அமிலம் சொல்றாரு. இது அர்கினியஸ் கொள்கை. ஓகேங்களா? அப்போ ஹைட்ரஜன் அயனியை வெளியிடணும், இல்லைன்னா ஹைட்ரோனியம் அயனியை வெளியிடணும். நீர் கரைசலில் H+ அயான் அல்லது H3O+ அயான். அது காரம் என்ன அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, காரம் அப்படின்னா ஃபர்னேசஸ் OH- அயான் அப்படின்னு சொல்றாங்க. நீர் கரைசலில் ஹைட்ராக்சைடு அயனியை தரும் அப்படின்னு சொல்றாங்க. நீர் கரைசலில் ஹைட்ராக்சைடு அயனியை தரும், ஹைட்ராக்சைடு அயனியை தருவது காரம் எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. காரங்கள். இதுதான் அர்கினியஸ் கொள்கை. இவ்வளவுதாங்க, ஈஸியா படிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பிரான்ஸ்டர் லவ்ரி கொள்கை பத்தி படிக்க போறோம். பிரான்ஸ்டர் லவ்ரி கொள்கை, பிரான்ஸ்டர் லவ்ரி கொள்கை இல்ல லவ்ரி ப்ரௌஸ்ட் கொள்கை அப்படின்னு மாத்தி கேட்பாங்க. அப்படின்னா ஆசிட் என்ன சொல்றாரு, இது வந்து புரோட்டான டொனேட் பண்ணும். ஓகேவா? இல்லைன்னா லாஸ் ஆஃப் புரோட்டான் சொல்லுவாங்க. நான் புரோட்டான் யாருக்காவது கொடுத்தா எனக்கு லாஸ், அதான் லாஸ் ஆஃப் புரோட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டான்களை தரும் அல்லது இழக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரோட்டான்களை தரும் அல்லது இழக்கும். அந்த இது ஆசிட் கொடுக்கக்கூடிய புரோட்டான பேஸ் வாங்கிக்கும். பேஸ் அக்செப்ட்ஸ் புரோட்டான், புரோட்டான்களை ஏற்றுக்கொள்ளும். அதனால இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து லவ்ரி கான்செப்ட் கொள்கை அப்படின்னு சொல்லலாம். லவ்ரி கான்செப்ட் கொள்கை அப்படின்னு சொல்லலாம். அப்போ பிரான்ஸ்டர் லவ்ரி அப்படின்னா புரோட்டானை பத்தி பேசுறது. நெக்ஸ்ட் லூயிஸ் கொள்கை என்ன சொல்றாங்க அப்படின்னா, லூயிஸ் கொள்கை, லெவிஸ் கொள்கை அப்படின்னா, லூயிஸ் கொள்கை என்ன சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரானை பத்தி பேசும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்கல்ல, ஏன்னா லூஸ் மாதிரி நெகட்டிவா பேசுறாங்க. அப்ப நெகட்டிவ்னா லூயிஸ் கொள்கை. அப்ப நெகட்டிவ்னா லூயிஸ் கொள்கை. ஃபர்ஸ்ட் ஆசிட் என்ன பண்ணும், எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும், கெயின்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிட்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். பேஸ் என்ன பண்ணும், எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். இது எலக்ட்ரானை கொடுக்கும், இது கொடுக்கக்கூடிய எலக்ட்ரானை இங்க வாங்கிக்கும். அவ்வளவுதாங்க. அப்போ எலக்ட்ரானை பத்தி பேசினா லூயிஸ் கொள்கை, புரோட்டான் பத்தி பேசினா பிரான்ஸ்டர் லவ்ரி கொள்கை. அது ஹைட்ரஜன் அயனியை தருது ஆசிட், அப்புறம் OH அயனியை தந்தா பேஸ் அப்படின்னு சொல்றது அர்கினியஸ் கொள்கை. ஓகேவா? நெக்ஸ்ட் இதான் ஆசிட் பேஸ் தியரி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸ் பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த 4 வகை புக்ல கொடுத்துருக்காங்க. 4 வகை மூலங்களின் அடிப்படையில் பார்க்க போறோம். அடுத்து பேசிசிட்டி, காரத்துவத்தின் அடிப்படையில் பார்க்க போறோம். அயனைசேஷன், அயனியூறுதல் அடிப்படையில் பார்க்க போறோம். அடுத்து வந்து கான்சென்ட்ரேஷன், கான்சென்ட்ரேஷன் செறிவின் அடிப்படையில் பார்க்கிறோம். இந்த 4 வகை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, பேஸ்ட் ஆன் சோர்ஸ், மூலங்களின் அடிப்படையில் இது எங்க இருந்து கிடைக்குது, எதன் அடிப்படையில் கிடைக்குது அப்படிங்கிற பத்தி பார்க்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்கானிக் அப்படின்னா கரிம அமிலம் சொல்லுவாங்க தமிழ்ல. ஆர்கானிக் அப்படின்னா கரிம அமிலம். இது எங்க இருந்து டெரைவ் பண்றாங்க அப்படின்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல இருந்து டெரைவ் பண்றாங்க. டெரைவ் ஃப்ரம் லிவிங் திங்ஸ் such as plants and animals ன்னு சொல்றாங்க. தாவரங்கள் மற்றும் விலங்குகள். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் ரொம்ப முக்கியம், இது மட்டும் பாத்துக்கோங்க. இப்ப ஃபார்மிக் அமிலம் எறும்பு கொடுக்குல இருந்து எடுக்கிறாங்க, ஃபார்மிக் அமிலம். அடுத்து அசிட்டிக் அமிலம் வினிகர் தாவர எண்ணெயில இருந்து தயாரிக்கிறாங்க, அதான் அசிட்டிக் அமிலம். இது எல்லாமே ஆர்கானிக் ஆசிட்க்கு எக்ஸாம்பிள். அடுத்து இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள், இன்ஆர்கானிக் ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் சொல்லலாம். நான் லிவிங் திங்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ், ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் சொல்லலாம். இது பாறைகள் மற்றும் கனிம பொருள்கள்ல இருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பாறைகள், ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதுல இருந்து எடுக்கப்படுகிறது சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ஸ் HCl. அடுத்து HNO3 நைட்ரிக் ஆசிட்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். HNO3னா நைட்ரிக் ஆசிட்ஸ் சொல்லலாம். அப்ப ஃபர்ஸ்ட் வகை மூலங்களின் அடிப்படையில் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் வகை ஆசிட் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் பேசிசிட்டின்னு சொல்லுவாங்க. பேசிசிட்டி, பேசிசிட்டினா தமிழ்ல காரத்துவத்தின் அடிப்படையில். காரத்துவம்னா என்ன சார், காரத்துவம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அயனிகளின் எண்ணிக்கை, அதுதான் காரத்துவம்.
ஒரு மூலக்கூறு அமிலத்தில் இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அயனிகள் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காரத்துவம்னா ஒரு காரத்துவம் 3 பேசிக் ஆசிட் அப்படின்னா HCl HNO3, இது ரெண்டுலயுமே பாருங்களேன் HCl ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு, HNO3லயும் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு, அதனால ஒரு காரத்துவ அமிலம் இது. அடுத்து இரு காரத்துவ அமிலம், இருனா டைனா 2 ஹைட்ரஜன் இருக்கணும். இப்போ H2CO3 H2SO4 H2CO3 இது கார்போனிக் ஆசிட், CO3 அப்படின்னா கார்போனிக் ஆசிட், H2CO3 னா கார்போனிக் ஆசிட், H2SO4 அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட். இது ரெண்டுலயுமே 2 ஹைட்ரஜன், இங்க 2 ஹைட்ரஜன் இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் முக்காரத்துவ அமிலம் H3PO4 H3PO3 3 ஹைட்ரஜன் இருந்தா முக்காரத்துவம். அப்புறம் ஸ்கூல் புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க, உனக்கு தெரியுமா மேலும் அறிந்து கொள்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. CH3COOH இங்க பாருங்க, இதுல இங்க 3 ஹைட்ரஜன் இங்க 1 ஹைட்ரஜன், அப்ப 3 + 1 4 ஹைட்ரஜன் இருந்தாலும் ஒரு ஹைட்ரஜனை மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும், ஒரு ஹைட்ரஜனை மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதனால இது ஒரு காரத்துவ அமிலம் தான். டோட்டலா எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னா பார்க்க கூடாது, எத்தனை ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ அதுதான் காரத்துவம். ஓகேவா? இது ஸ்கூல் புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ ரெண்டாவது வகை காரத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தாச்சு. மூணாவது வகை அயனி உறுதல் சார். அயனி உறுதல்னா என்ன? அயனி உறுதல்னா ஒண்ணுமே இல்லைங்க, கரைதல்னு அர்த்தம். அயனி உறுதல்னா கரைதல். எவ்வளவு கரையுது? ஃபுல்லா கரைஞ்சா ஸ்ட்ராங்கு, பகுதி அளவு கரைஞ்சா வீக் அப்படின்னு சொல்ல போறோம், அவ்வளவுதான். இது குரூப் ஒன்ல கூட கேட்டிருக்காங்க, ஸ்ட்ராங் ஆசிட்க்கு என்ன எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாருங்க, அயனி உறுதல்னா கரைதல்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஸ்ட்ராங்னா வலிமை மிகு, நீரில் முழுவதும் கரைஞ்சா ஸ்ட்ராங் ஆசிட். இதுக்கு எக்ஸாம்பிள் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் HNO3 இல்ல H2SO4 போடலாம். இதெல்லாம் ஃபுல்லா கரையும். ஓகேவா? ஃபுல்லா முழுவதும் அயனி ஊற்றால் ஸ்ட்ராங், அயனி ஊற்றாலும் கரைதல்னாலும் ஒண்ணுதான். அடுத்து வலிமை குறை. வலிமை குறைன்னு என்ன? அயனைஸ் பார்சியலி இன் வாட்டர், பகுதி அளவு தான் நீர்ல கரையும். இப்ப தண்ணியை ஊத்தணும்னா தண்ணியில ஃபேட்ஸ் இருக்கு, கொழுப்பு இருக்கு, ஃபேட்ல சியரிக் ஆசிட் இருக்கு. ஓகேங்களா? கொழுப்புல. அப்ப எண்ணெயை தண்ணியில ஊத்தணும்னா மேலாப்புல மிதக்கும், அப்ப அது ஃபுல்லா கரையாது. அதனாலதான் இது பகுதி அளவு நீரில் கரையும். இப்ப அசிட்டிக் ஆசிட்னா வினிகர்னா ஒரு எண்ணெய், தாவர எண்ணெய், சமைக்கிற ஊத்துவாங்க, அளவுக்கு அதிகமா ஊத்துனா அப்படியே மிதக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து HCOH ஃபார்மிக் ஆசிட், இதெல்லாம் ஃபுல்லா தண்ணியில கரையாது. இதுதாங்க அயனி உறுதல். இந்த அயனி உறுதல்னா தனியா புக்ல டெஃபினிஷனே கொடுத்துருக்காங்க. அதாவது வெப்பம், கதிர்வீச்சு அல்லது வேதிவினை அல்லது மின்னழுத்தத்தால் அயனிகளாக பிரிகிறது தான் அயனி உறுதல். அப்ப அயனியா பிரிஞ்சா என்ன? கரையுதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அயனியா பிரியுது அப்படின்னா கரைதல்னு அர்த்தம். ஓகேவா? அயனி உறுதல். இப்ப மூணாவது வகை பார்த்தாச்சு. அடுத்த நாலாவது வகை பேஸ்ட் ஆன் கான்சென்ட்ரேஷன் பத்தி பார்க்க போறோம். நாலாவது வகை பேஸ்ட் ஆன் கான்சென்ட்ரேஷன் பத்தி பார்க்க போறோம். கான்சென்ட்ரேஷன் என்ன சார் இருக்கு? கான்சென்ட்ரேஷனா செறிவின் அடிப்படையில். இப்ப அமிலம் அதிகமா இருந்து வாட்டர் கம்மியா இருந்தா இதுக்கு பேர் அடர் அமிலம். அமிலம் அதிகமா இருந்து வாட்டர் கம்மியா இருந்தா இதுக்கு பேர் அடர் அமிலம். அடுத்து இது வாட்டர் அதிகமான வாட்டர் 90% வாட்டர் இருந்து 10% ஆசிட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு நீர்த்த அமிலம் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நீர்த்த அமிலம். ஓகேவா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நீர்த்த அமிலம். ஓகேங்களா? இப்ப அமிலத்தின் வகைகள் 4 வகைகள் பார்த்தாச்சு. சோர்ஸ், காரத்துவத்தின் அடிப்படையில், அயனி உறுதல் பார்த்தாச்சு, அடுத்து செறிவின் அடிப்படையில பார்த்தாச்சு. இந்த வகைகள்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. நான் லாஸ்ட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன், நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் அமிலத்தின் இயற்பியல் பண்புகள் பத்தி பார்க்க போறோம். அடுத்து அமிலத்தின் இயற்பியல் பண்புகள். இயற்பியல் பண்புகள் என்ன? அமிலத்தின் இயற்பியல் பண்புகள். அமிலத்தின் இயற்பியல் பண்புகள் இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இது புளிப்பு சுவையா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா புளிப்பா இருக்கும். அப்படின்னா ரொம்ப ஷோர் டேஸ்டா இருக்கும். பொதுவா எல்லா அமிலமும் புளிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் இது அமிலத்தின் நீர்த்த கரைசல். அமிலத்தின் நீர்த்த கரைசல் மின்சாரத்தை கடத்துமா. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது லெமன் அமிலம் இருக்குல்ல, 2 வயரை சொருவி பல்ப் எரிய வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுதான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ண பசங்க விளையாட்டு ஜாமா பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுல சொல்லுவாங்க அமிலத்தின் நீர் கரைசல் மின்சாரத்தை கடத்தும். ஏனென்றால் இவை அயனிகளை கொண்டுள்ளது. அக்வஸ் சொல்யூஷன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அக்வஸ் சொல்யூஷன் என்னவே எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அமிலம் நீல லிட்மஸ் தாளை சோப்பாக மாத்துமா. அமிலம் நீல லிட்மஸ் தாளை சோப்பா மாத்தும். இதே காரம் என்ன சார் பண்ணும்? காரம் சோப்பு லிட்மஸா என்ன மாத்தும்? நீளமா மாத்தும். இது நீல லிட்மஸா சோப்பா மாத்தும் அமிலம். சரி சார், லிட்மஸ்னா என்ன?
லிட்மஸ்னா என்ன, லிட்மஸ் பேப்பர் என்பது என்ன? இது ஒரு இயற்கை நிறங்காட்டி, நேச்சுரல் இண்டிகேட்டர்னு சொல்றாங்க. நேச்சுரல் இண்டிகேட்டர். இது லிச்சன்ஸ்ல இருந்து பெறப்படுகிறது, லைக்கன்களில் இருந்து பெறப்படுகிறது. ஓகே, லிட்மஸ் பேப்பர் என்பது லைக்கன்கள் இருந்து பெறப்படுகிறது. இப்போ நம்ம மெடிக்கல் எல்லாம் கேட்டால் லிட்மஸ் பேப்பர் தருவாங்க, லைக்கன்கள் இருந்து பெறப்படுகிறது. லிச்சன்ஸ்னா என்ன, லைக்கன்கள் என்ன அப்படின்னா ஆல்காவும் பூஞ்சையும் சேர்ந்த கூட்டுவிரி, ஆல்கே அண்ட் ஃபங்கை சொல்லுவாங்க. ஆல்கே அண்ட் ஃபங்கஸ் இதுல இருந்து சேர்ந்த கூட்டுவிரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதுதான் லிட்மஸ் பேப்பர். அப்ப அமிலம் நீல லிட்மஸ் தாளை என்ன மாற்றும், சிவப்பாக மாற்றும். நெக்ஸ்ட் ஆசிட் இண்டிகேட்டர், அமில நிறங்காட்டி பத்தி பார்க்க போறோம். ஆசிட் இண்டிகேட்டரும் பார்க்க போறோம், பேஸ் இண்டிகேட்டரும் பார்க்க போறோம். இப்ப அமிலம் பினாப்தலின் கூட சேர்த்தா, பினாப்தலின் சேர்த்தா என்ன ஆகுதுன்னா கலர்லெஸ், நிறமற்றது. பினாப்தலின் கூட சேர்த்தா நிறமற்றது. நம்ம வீட்டுல ஃபீனாயில் வந்து கலர்லெஸ்ஸா தானே இருக்கும், அப்ப நிறமற்றதுன்னு சொல்லலாம். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த அமிலம் கூட மெத்தில் ஆரஞ்சு சேர்த்தோம்னா இளஞ்சிவப்பு நிறம் இருக்கும், பிங்க் கலர்னு சொல்லுவாங்க. அதான் அம்மினா அமிலம், மிதிக்கணும்னா மெத்தில் ஆரஞ்சு, இளஞ்சோடிகள் அப்படின்னா இளஞ்சிவப்பு நிறம் அப்படின்னு சொல்லலாம். இளஞ்சோடிகள் அப்படின்னா இளஞ்சிவப்பு நிறம். அம்மி மிதிக்கணும் இளஞ்சோடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மி மிதிக்கணும் இளஞ்சோடிகள். ஓகேவா, அமிலம் மெத்தில் ஆரஞ்சு கூட சேர்த்தா என்ன கலர் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் காரத்தின் நிறங்காட்டி பார்க்கலாம். காரத்தின் நிறங்காட்டி, காரத்தின் நிறங்காட்டி பாருங்களேன். காரம் கூட பினாப்தலின் சேர்த்தோம்னா பிங்க் கலர் கிடைக்கும், பிங்க் கலர். ஓகே, அடுத்த காரம் கூட மெத்தில் ஆரஞ்சு சேர்த்தோம்னா எல்லோ கலர் கிடைக்கும். இது சும்மா கீவேர்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். காஃபில ஈனா இளஞ்சிவப்பு நிறம், பில அப்படின்னா பினாப்தலின். விழுந்ததை எடுத்து காமி மானா மஞ்சள் கலர்னு சொல்லலாம். மானா என்ன கலர் சொல்லலாம், மஞ்சள் கலர். இவ்வளவுதாங்க அமிலகார நிறங்காட்டி. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அமிலகார நிறங்காட்டில இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க, பாத்துக்கோங்க. அடுத்து வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்க்கலாம். இப்ப கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்களேன். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஒன், அமிலம் உலோகத்துடன் வினைபுரிந்தால், அமிலம் உலோகம் அப்படின்னா மெட்டல், உலோகத்துடன் வினைபுரிந்தால் உப்பு பிளஸ் ஹைட்ரஜன் கேஸை வெளியேற்றும். அமிலம் உலோகத்துடன் வினைபுரிந்தால் உப்பு பிளஸ் ஹைட்ரஜன் கேஸை வெளியேற்றும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உப்பையும் நீரையும் வெளியேற்றும் அப்படின்னு சொல்றாங்க. உப்பையும் நீரும் இல்ல, ஹைட்ரஜன் கேஸ். இப்ப இது கொஸ்டினால கேக்குறாங்க, அமிலம் உலோகத்துடன் வினைபுரிந்து வெளியேற்றும் வாயு என்ன வாயு, ஹைட்ரஜன் கேஸ். காரமும் அதே தான் பண்ணும், காரமும் உலோகத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் கேஸ் தான் வெளியேற்றும். நம்ம அடுத்த காரங்கள் தனியா பார்க்கும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் அமிலம் உலோக ஆக்சைடுடன் வினைபுரியும் போது, உலோக ஆக்சைடு ஓகேவா, அமிலம் உலோக ஆக்சைடுடன் வினைபுரியும் போது உப்பு பிளஸ் வாட்டர் கிடைக்கும். உப்பு பிளஸ் வாட்டர்னா H2SO4 சொல்லலாம், அமிலம். கால்சியம் ஆக்சைடு சொல்லலாம். இந்த கால்சியம் வந்து இந்த சல்பேட் கூட போயிடும், கால்சியம் சல்பேட்டா மாறிடும், கால்சியம் சல்பேட்டா. இந்த H2 வந்து ஒரு O எடுத்துட்டு H2O மாறிடும், H2 வந்து ஒரு O எடுத்துட்டு H2O மாறிடும். இதான் அமிலம் உலோக ஆக்சைடுடன் வினைபுரிந்தா உப்பு பிளஸ் நீர் கொடுக்கும், உப்பு பிளஸ் நீர் கொடுக்கும். அடுத்து பார்த்தோம்னா அமிலம் மெட்டல் கார்பனேட்ஸ், உலோக கார்பனேட்டுடன் வினைபுரிந்தால், மெட்டல் கார்பனேட்ஸ்னா சோடியம் கார்பனேட் சொல்லலாம், பொட்டாசியம் கார்பனேட் சொல்லலாம், இல்ல கால்சியம் கார்பனேட் சொல்லலாம். உலோக கார்பனேட்டுடன் வினைபுரியும். இந்த உலோக கார்பனேட்டுடன் வினைபுரிந்தா உப்பு சால்ட், உப்பு நீர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கிடைக்கும். கம்பல்சரி இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கிடைக்கும். இதை வாண்டி ஷார்ட்ல கொஸ்டின் கேட்பாங்க, அமிலம் உலோக கார்பனேட்டுடன் வினைபுரிந்து வெளியேற்றும் வாயு என்னன்னு கேட்பாங்க கொஸ்டின். ஓகேங்களா, உலோக கார்பனேட்டுடன் வினைபுரிந்து வெளியேற்றும் வாயு அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ். அடுத்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், நடுநிலையாக்கல் வினைன்னு ஒண்ணு இருக்கு. நடுநிலையாக்கல் வினை அப்படின்னா என்ன சார் நடுநிலையாக்கல் வினைனா, அமிலம் காரம் கூட வினைபுரிந்து, ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் பேஸ். அமிலம் காரம் கூட வினைபுரிந்துச்சுன்னா இந்த Cl வந்து Na கூட சேர்ந்து உப்பா மாறிடும், உப்பு NaCl காமன் சால்ட் உப்பா மாறிடும். இந்த ஹைட்ரஜன் வந்து OH கூட சேர்ந்து H2O மாறிடும், உப்பு பிளஸ் வாட்டர் கிடைக்கும். அதான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா, நியூட்ரலைசேஷன் இந்த இப்போ வேதி வினைகள்ல, வேதியியல் பண்புகள்ல இந்த 4 பண்புகள் பார்த்தா போதும், இதான் புக்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அமிலத்தின் பயன்கள் பார்க்க போறோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அமிலத்தின் பயன்கள், யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அப்ளிகேஷன் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து H2SO4. H2SO4னா சல்ஃபியூரிக் ஆசிட். இதோட கமர்ஷியல் நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வேதிப்பொருள்களின் அரசன். கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படிம்பாங்க, வேதிப்பொருள்களின் அரசன். இது எங்க பயன்படுது அப்படின்னா
கார் பேட்டரியில பயன்படுதுன்னு சொல்றாங்க. வாகன மின்கலன்களில் பயன்படுகிறது. கார் பேட்டரி யூஸ்லெஸ் கார் பேட்டரி வாகன மின்கலன்ல பயன்படுதுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து HCl எங்க பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கழிவறைகளை சுத்தம் செய்ய பயன்படுகிறது. கிளீன்சிங் ஏஜென்ட் இன் டாய்லெட் சொல்லலாம். கிளீன்சிங் ஏஜென்ட் இன் டாய்லெட்ஸ் கழிவறைகளை சுத்தம் செய்ய. அப்புறம் வந்து டைஜஸ்டன் உணவு செரிமானத்துக்கு பயன்படுகிறது. அப்புறம் வந்து ஆல்டர் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை மாற்ற பயன்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் HCl. அடுத்து சிட்ரிக் ஆசிட் சொல்லியிருக்கோம். எங்க இருக்கு சொல்லியிருக்கோம்? லெமன்ல இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சிட்ரிக் ஆசிட் என்ன வேலை செய்யும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நுரைத்து பொங்கும் உப்புகள் தயாரிக்க ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஃபர்வசன்ட் சால்ட்ஸ். அதாவது நுரைத்து பொங்கும் உப்புகள் அப்படின்னா எஃபர்வசன்ட் சால்ட்ஸ் சொல்லுவாங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஃபர்வசன்ட் சால்ட்ஸ். அப்புறம் உணவுப் பொருட்களை பதப்படுத்த ஃபுட் ப்ரெசர்வேட்டிவ்ஸாகவும் பயன்படுதுன்னு சொல்றாங்க. பயன்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து பென்சோயிக் ஆசிட் வினிகர்ல அசிடிக் ஆசிட் இருக்கு. பென்சோயிக் ஆசிடும் அசிடிக் ஆசிடும். வினிகர்ல என்ன சார் பண்ணுது? வினிகர்ல அசிடிக் ஆசிட் இருக்கு, பென்சோயிக் ஆசிட். இது ரெண்டும் சேர்ந்து ஒரே வேலைக்கு தான் பயன்படுது. அதாவது ப்ரெசர் ஃபுட் லைக் பிக்கிள்ஸ் ஊறுகாய் போன்ற உணவுப் பொருள்களை பதப்படுத்த பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பதப்படுத்த அதாவது பென்சாயிக் ஆசிட் இல்லைன்னா அசிடிக் ஆசிட் சொல்றாங்க. அடுத்து சோடியம் அல்லது பொட்டாசியம் சால்ட்ஸ் ஆஃப் ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸ் சொல்றாங்க. அதாவது சோடியம் மற்றும் பொட்டாசியத்தின் உயர் கொழுப்பு அமிலங்கள். இதெல்லாம் எங்க சார் பயன்படுத்துறாங்க அப்படின்னா சோப்பு தயாரிக்க பயன்படுத்துறாங்க. இது எல்லாத்தையுமே எங்க பயன்படுத்துறாங்க? சோப்பு. சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட்ஸ் ஆஃப் ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாமே சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் HNO3. HNO3 பேர் என்னங்க அப்படின்னா நைட்ரிக் ஆசிட்ஸ். HNO3 நைட்ரிக் ஆசிட்ஸ். பேர்லாம் ஈஸியா போச்சுலாம். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் டம்மி. இங்க மீதி இங்க நைட்ரஜன் இருக்கு, அதனால நைட்ரிக் ஆசிட் சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. அதுல இது எங்க பயன்படுது? ஃபர்ஸ்ட் உரங்கள் தயாரிக்க பயன்படுது. அப்புறம் சாயங்கள் தயாரிக்க, வண்ணப்பூச்சிகள் பெயிண்ட் எல்லாம் தயாரிக்க பயன்படுது. டைஸ், உரம், ஃபெர்டிலைசர்ஸ், அப்புறம் நிறைய சொல்லலாம். அதெல்லாம் பூச்சி மருந்து இதெல்லாம் தயாரிக்க பயன்படுது சொல்லலாம். அடுத்து கார்போனிக் ஆசிட் H2CO3 ஃபார்முலா. இது எங்க இருக்கு சார்? ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்ல இருக்கு. அதாவது காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுகிறது. ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். அப்புறம் டார்டாரிக் ஆசிட்ஸ் கன்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் பேக்கிங் சோடா. ரொட்டி சோடாவின் பகுதி பொருள் சொல்றாங்க. கன்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் பேக்கிங் சோடா, தமிழ்ல ரொட்டி சோடாவின் பகுதி பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொட்டி சோடாவின் பகுதி பொருள். இந்த டார்டாரிக் ஆசிட் கூட ரொட்டி சோடா சோடியம் பை கார்பனேட் கூட டார்டாரிக் ஆசிட் சேர்த்தோம்னா அது பேக்கிங் பவுடரா மாறும். இந்த பேக்கிங் பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பேக்கரியில மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அங்க வந்து சாஃப்ட்னஸ் டு த ஃபுட் ப்ராடக்ட், அதாவது உணவுப் பொருள்களுக்கு மிருதுத்தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னு, கேக்கு இதுக்கு எல்லாமே ஏற்படுத்தும். நம்ம வீட்டுல டிஃபனுக்கு இட்லி மாவுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதான் பேக்கிங் பவுடர் சொல்றாங்க. அடுத்து முக்கியமானது ஆக்சாலிக் ஆசிட் பத்தி பார்க்க போறோம். அடுத்து யாரை பத்தி பார்க்கறோம்னா ஆக்சாலிக் ஆசிட் பாருங்களேன். கிளீன் அயர்ன் அண்ட் மேங்கனீஸ் டெபாசிட் ஃப்ரம் த குவார்ட்ஸ் கிரைஸ்டல். அதாவது தமிழ்ல குவார்ட்ஸ் படிகத்தில் உள்ள இரும்பு மற்றும் மாங்கனீஸ் கரைகளை நீக்க பயன்படுகிறது. குவார்ட்ஸ் படிகத்தில் உள்ள இரும்பு மற்றும் மாங்கனீஸ் கரைகளை நீக்க பயன்படுகிறதுன்னு சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் ப்ளீச் ஃபார் வுட் அண்ட் ரிமூவிங் பிளாக் ஸ்டெயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மரப்பொருள்களை தூய்மைப்படுத்த இல்லைன்னா கருப்பு கரைகளை நீக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆக்சாலிக் ஆசிட். இது வந்து ஒரு க்ளோஸ் அப் பேஸ்ட் மாதிரி கலர்ல ஒரு பேஸ்ட் வச்சிருப்பாங்க. அதான் ஆக்சாலிக் ஆசிட் இருக்கும். அங்க அதை வந்து மரப்பொருள்கள்ல இல்ல குவார்ட்ஸ் படிகத்துல உள்ள கரைகள்லாம் நீக்க பயன்படுத்துவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வினிகர் முன்னாடி சொல்லியிருக்கோம். அசிடிக் ஆசிட் இதுவும் உணவுப் பொருட்களை பாதுகாக்க பயன்படுதுன்னு சொல்லியிருக்கோம். உணவுப் பொருட்களை பாதுகாக்க பயன்படுகிறது வினிகர்னா அசிடிக் ஆசிட். சரிங்க, இப்போ நம்ம அமிலம் பத்தி ஓரளவு எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இப்போ அதுல சில ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பார்க்கலாம். முந்தைய தேர்வு வினாக்கள் பத்தி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்களேன், நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் நீர்த்த பொட்டாசியம் குளோரைடு கரைசல். நீர்த்த அப்படின்னாலே அக்வஸ்னாலே என்ன ஆகும்? மின்சாரத்தை கடத்தும், மின் பகுலியா இருக்கும், சிறந்த மின் பகுலி. அதான் ஆன்சர். வலிமை மிகுந்த மின் பகுலின்னு சொல்லுவாங்க. அக்வஸ் அப்படின்னாவே ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அப்படிம்பாங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. அக்வஸ் அப்படின்னாவே ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். அடுத்து அமிலம் என்பது நம்ம அமிலக்கார கொள்கைகள்ல பார்த்திருக்கோம். An acid is a substance that can lose a proton
இஸ் கால்டு. 4 கான்செப்ட் கொடுத்திருக்காங்க. அமிலம் என்பது புரோட்டான்களை இழக்கும் தன்மை கொண்டது. இது யாருடைய தேரி? அப்ப புரோட்டான் அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு யாருடைய தத்துவம்? பிரான்ஸ்டட் லவ்ரி தத்துவம். பிரான்ஸ்டட் லவ்ரி கான்செப்ட் படிச்சிருக்கோம்ல. புரோட்டான்னா பிரான்ஸ்டன் லவ்ரி. லூயிஸ் தத்துவம்னா எலக்ட்ரானை பத்தி சொல்லும். எலக்ட்ரான். அர்கினேஸ் தத்துவம்னா அவன் ஆசிட்னா H+ அயனியை வெளியிடும், பேஸ்னா OH- அயனியை வெளியிடும் சொன்னோம். ஓகேங்களா? இந்த இதுல பாத்தீங்களா? அப்ப क्वेश्चन கேக்குறாங்க தேரி. அடுத்து நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா லெவிஸ் அதாவது லெவிஸ் ஆசிட்டா லெவிஸ் பேஸா அதை பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்டிருக்காங்க. இப்போ இதுவும் ஈஸியா பார்க்கலாம். அதாவது இந்த क्वेश्चन ஈஸியா சொல்லலாம். பாருங்களேன், எது லூயிஸ் அமிலம், எது லூயிஸ் காரம்? லூயிஸ் கொள்கைப்படி என்ன? அமிலம்னா எலக்ட்ரானை வாங்கிக்கும், எலக்ட்ரானை ஏற்கும். ஏற்கும். லூயிஸ் கொள்கைப்படி என்ன? பேஸ் அப்படின்னா எலக்ட்ரானை கொடுக்கும், இல்லைன்னா லாஸ் பண்ணும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லலாம். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்க, SO3 2- SO3 2- ஒரு ஆக்சிஜன் இங்க வருது, சேரும்போது SO4 2- தான் இருக்குது. அப்போ எது எலக்ட்ரானை ஏற்குதோ அதுதான் ஆசிட், எது எலக்ட்ரானை கொடுக்குதோ அதுதான் பேஸ். இப்ப பாருங்க, இப்போ இதுல இருக்க எலக்ட்ரானை இங்க கொடுத்தாதான் அங்க இதாகும், இதுல இருக்க எலக்ட்ரானை இங்க கொடுத்தாதான் இதாகும். அப்போ ஆக்சிஜனுக்கு பார்த்தோம்னா 2 4 6 தான் இருக்கு. இன்னும் 2 எலக்ட்ரான் தேவைப்படுது. இதுல இருந்து 2 எலக்ட்ரானை வாங்கிக்கும். அப்ப எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது ஆக்சிஜன். அதனால ஆக்சிஜன் இஸ் லூயிஸ் அமிலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சிஜன் லூயிஸ் அமிலம். இந்த சல்பர் ட்ரை ஆக்சைடு என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரானை கொடுக்குது. அதனால இது லூயிஸ் காரம், இது லூயிஸ் காரம் அப்படின்னு சொல்லலாம். அதாங்க எலக்ட்ரான ஆசிட்னா எலக்ட்ரானை ஏற்கும், பேஸ்னா எலக்ட்ரானை கொடுக்கும். இந்த 2 கான்செப்டை வச்சே சொல்லிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, NH4+ அயானைஸ் என்னன்னு கேக்குறாங்க. NH4+ அயனி என்பது இது என்ன பண்ணுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இது NH4+ இதுல ஒரு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா இங்க +1னா பாசிட்டிவ் 1 அதிகமா இருக்கு. அப்போ ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுச்சுன்னா அது பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு எலக்ட்ரானை வெளிவிட்டுச்சு அப்படின்னா அது பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு புரோட்டானை வெளிவிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் ஆகும்னு சொல்லலாம். இப்போ NH3+ ஒரு H+ வெளியில போயிடுச்சு அப்படின்னா ஒரு புரோட்டானை வெளிவிடுது. அப்ப புரோட்டானை வெளிவிட்டாவே யாரு? ஆசிட் தான். அப்படி கூட சொல்லலாம். ஒரு புரோட்டானை வெளிவிட்டாவே ஆசிட். பிரான்ஸ்டன் லவ்ரி கொள்கையில படிச்சிருக்கோம்ல. அப்ப இது கான்ஜுகேட் பேஸ் தான், சாரி கான்ஜுகேட் ஆசிட். பாருங்க, NH4+ இருக்கு. அப்ப பிளஸ்னா புரோட்டான் அதிகமா இருக்கு. அப்ப இது பேலன்ஸ் ஆகணும்னா என்ன ஆகும்? NH3 பேலன்ஸ்டு H+ ஆகும் பிரியும். அப்ப புரோட்டான் வெளியில போகுது. அப்ப புரோட்டானை கொடுத்துச்சுன்னா அது யாரு? ஆசிட். புரோட்டானை வாங்கினா பேஸ், எலக்ட்ரானை வாங்கினா ஆசிட், எலக்ட்ரானை கொடுத்தா பேஸ். அவ்வளவுதான். இந்த கான்செப்ட் மட்டும் பார்த்தா போதும். அடுத்த क्वेश्चन பாருங்க, இது குரூப் 1ல கேட்டாங்க. பின் வருவனவற்றில் வீரியம் மிகுந்த அமிலம், வீரியம் மிகுந்த கார வினையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. வீரியம் மிகுந்த அமிலம் which of the following strong acid னு சொல்றாங்க. which of the following strong acids? வீரியம் மிகுந்த அமிலம். ஸ்ட்ராங் ஆசிட் என்ன பார்த்திருக்கோம்? இன்ஆர்கானிக் ஆசிட் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். HCl தண்ணியில நல்லா கரையும். இதுல பாருங்க, HCOH ஃபார்மிக் ஆசிட், இது வீக் ஆசிட், இதுவும் வீக் ஆசிட். HCl ஸ்ட்ராங் ஆசிட், இதுவும் ஸ்ட்ராங் ஆசிட். அடுத்து ஸ்ட்ராங் பேஸ் எங்க இருக்குன்னு பாருங்க, NH3 பேஸ் கிடையாது. இப்ப ஸ்ட்ராங் பேஸ் எங்க இருக்கு? NaOH தான். அப்ப நீர்ல ஃபுல்லா கரையும். அப்போ பின்னொரு வீரியம் மிகுந்த அமிலம், வீரியம் மிகுந்த கார வினை அப்படின்னா HClலும் NaOH மட்டும்தாங்க. அடுத்து இது குரூப் 2 2015ல கேட்டாங்க. தண்ணீர் தானாக சிதைவடையும் போது கிடைப்பது. இப்ப தண்ணீர் வந்து H2O, இது நியூட்ரல். அமிலமா இருந்தா H+ அயனி வரும், இல்லைன்னா H3O+ அயனி வரும். நியூட்ரல்னா நடுநிலை, ரெண்டுமே இருக்குன்னு அர்த்தம். நியூட்ரல்னா அமிலமும் இல்ல காரமும் இல்ல அப்படின்னா ரெண்டுமே இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா பேஸ் அப்படின்னா OH- அயனி வரும். இது தானாக தண்ணீர் சிதைவடைந்தால் இந்த ரெண்டுமே வரும். அது ரெண்டுமே ஆப்ஷன் எங்க இருக்கு? இங்க ஒண்ணுதான் இருக்கு, இங்க ஒண்ணுதான் இருக்கு, இங்க ஒண்ணுதான் இருக்கு. அப்ப ரெண்டுமே இதுதான். அப்ப ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? தண்ணீர் தானாக சிதைவடைந்தால் கிடைப்பது. அடுத்து நெக்ஸ்ட்,
இது நம்ம பிஹெச் வந்து நம்ம பார்க்கல, நம்ம அடுத்த கொஸ்டின்ல பார்க்கலாம். பிஹெச் அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். பிஹெச் பத்திலாம் சொல்லிட்டு நடத்தினா இதா இருக்கும். பிஹெச் வேல்யூ வச்சு ஏறுவரிசைப்படுத்த சொல்றாங்க. இப்ப நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். இப்போ பிஹெச் மனித ரத்தத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ புது புக்ல பிஹெச் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரத்தத்துக்கு வந்து 7.4ன்னு கொடுத்துருக்காங்க. இறப்பை அமிலம் 2.0 கொடுத்துருக்காங்க. இறப்பைனா ஸ்டொமக் லைக்னு சொல்லுவாங்க. தூய நீர் அப்படின்னா 7, பால்னா 5 பாயிண்ட் சம்திங் இருக்கும். இப்போ இதை அப்ராக்சிமேட்டா ஏறு வரிசைப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் எது இருக்கும்? இறப்பைனா 2, ஃபர்ஸ்ட் 2 வந்துருச்சு. அடுத்து பால் அடுத்து வந்துருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? தூய நீர் இருக்கும். தூய நீர்னா 3. அடுத்து மனித ரத்தம் தான் லாஸ்ட், 4வது 1 இருக்கும். அப்ப ஆன்சர் இதுதான். ஏறு வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்டா தெரிஞ்சாவே ஏறு வரிசைப்படுத்திடலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். என்னது? அமிலம் என்பது புரோட்டான்களை இழக்கும் தன்மை உடையது. அமிலம் என்பது புரோட்டான்களை இழக்குச்சுன்னா அது பிரான்சல் லவ்ரி கொள்கை தான். ஓகேங்களா? இது மாதிரி ஒவ்வொரு டாபிக் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஈஸியா படிச்சிடலாம். அப்பதான் நம்ம தெரியாத கொஸ்டினையும் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஓகே.